ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஹோம்மேடு ஜெல்லி மிட்டாய் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ கொதிக்க வைக்கிற போகிறோம். தண்ணி சூடாக ஸ்டார்ட் பண்ணும்போது 100 கிராம் மாவுனா 150 கிராம் அளவுக்கு நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணி கரைய ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கலர் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். கலர் பொடி ஆப்ஷனல் தான், பிடிக்கலட்டா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கரைச்சி வச்ச மாவை ஊற்றி நல்லா கையெடுக்காமல் கிளறணும். நம்ம கிளறிட்டு இருக்கும்போதே மாவு நல்லா திக்காகிறது நமக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கையெடுக்காமல் கிளறணும். நல்லா சட்டியில் ஒட்டாமல் வந்தால் தான் மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஜெல்லி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சட்டியில் ஒட்டாமல் வருது. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆயில் இல்லை நெய் அப்ளை பண்ணி அந்த பாத்திரத்தில் கொட்டி கொஞ்ச நேரம் செட் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸில் செட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி செட் பண்ண போகிறோம். இப்போ பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இது நல்லா ஈவன் ஆக்கி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். 5 மினிட்ஸில் கூட செட் ஆகிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்கள், அழகாக செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் தட்டி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது என்னோடய ஃபேவரட் ஜெல்லி மிட்டாய். கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலையே இப்படி பண்ணி சாப்பிட்லாம், எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாது. இப்போ நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக வரும். ஈஸி அண்ட் குவிக் ரெசிபி, நல்லா டேஸ்டியான ரெசிபி. இங்கே பாருங்கள், கட் பண்ண பார்த்தாலே அப்படி சாப்பிட்ணுன்னு தோணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ண பீஸை லைட்டாக சுகரில் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா அப்படி பெட்டி கடையில் வாங்குகிற ஜெல்லி மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.